ஜெபம். எங்களை நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர். நீர்தான் எங்கள் நம்பிக்கை. உம்மை நாங்கள் நம்பிக்கையாய் கொள்ளுகிறோம் இயேசப்பா. நீர் உம்முடைய அடைக்கலத்துக்குள் வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி வரை பாதுகாத்தீரப்பா. அதற்கு மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்த வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகள் காய் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகள் காய் என்னை காத்து கொண்டீரே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, இயேசு வாழ்ந்து வந்த மலை பிரசங்கம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தபோது அநேக நல்ல கருத்துக்கள் மலை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலாவது, கிறிஸ்து வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்தில் உப்பு இரண்டு முக்கியமாக காணப்பட்டது. முதலாவது, சுவை தருவதற்காக எந்த உணவையும் எவ்வளவு நேர்த்தியாக சமைத்தாலும் எவ்வளவு அனுபவத்தோடு சமைத்தாலும் உப்பு இல்லை என்றால் நிச்சயம் சுவை இல்லை. நாமும் மற்றவர்கள் வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக, சுவை கொடுப்பவர்களாக, நன்மை செய்பவர்களாக, உதவி செய்பவர்களாக இருக்கிறோமா? உப்பை போல் மற்றவர்கள் வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ருசியை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. கெட்டுப்போக பாதுகாப்பதற்காக உணவுப் பொருட்களையும் கடலில் பிடித்த மீன்களையும் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் அன்றைய தினத்தில் உப்பு பயன்படுத்தப்பட்டது. நாமும் இந்த உலகத்தில் பொய், பொறாமை, சுயநலம், வெறுப்பு, இச்சை போன்ற பாவங்களில் இருந்து நம்மை சுற்றி உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறோமா? உப்பை போல் என்று உப்பை பற்றி இன்னும் சில நற்குணங்கள் சொல்லுகிறேன். உப்பு குணப்படுத்தக்கூடியது. உப்பு அநேக நோய்களுக்கு மருந்தாகவும் குணப்படுத்தும் தன்மையும் கொண்டது. நம் வாழ்க்கை பிரச்சனையினாலும் பாவத்தின் பாரத்தினாலும் நிறைந்த நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக, இருதய நோயை குணப்படுத்துகிறவர்களாக உப்பை போல் இருக்கிறோமா? உப்பு சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. வேதாகமத்தில் உப்பு சுத்தப்படும் தன்மை கொண்டது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எரிகோவில் உள்ள நீரூற்று தண்ணீர் மிகவும் கெட்டுப்போன தன்மையில் இருந்தது. உடனே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி உப்பை கொண்டு வரச் சொல்லி அந்த நீரூற்றில் போட்டார். அந்த நீரூற்று தண்ணீர் சுத்தமானது என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். உப்பு நீரூற்றின் தண்ணீரை சுத்தப்படுத்தியது போல நாமும் எத்தனை பேருடைய அழுக்கு நிறைந்த இருதயத்தை, வெறுப்பு நிறைந்த இருதயத்தை, பொறாமை நிறைந்த இருதயத்தை, பகை, கோபம் நிறைந்த இருதயத்தை அன்பு என்னும் உப்பினால் சுத்தப்படுத்துகிறோம். உப்பு கரைந்த உடன் காணாமல் போகும். உப்பு கண்களுக்கு தெரியாமல் மறைந்து இருந்து ருசியை கொடுக்கிறது. அதுபோல நாமும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது காண வேண்டும் என்று செய்யாமல் உப்பை போல் மறைந்து இருந்து வலதுகை செய்வதை இடதுகை அறியாதபடி செய்ய வேண்டும். ஆனால் நம்மில் அநேகர் ஒரு உதவியை செய்து விட்டு ஊருக்கே அந்த உதவி செய்ததை ஓதிவிடுகிறோம். அப்படிப்பட்ட நம்மிடத்தில் அந்த பண்புகள் இருக்கக்கூடாது. எவ்வளவு நற்பண்பு உள்ள உப்பு சாரமற்று போனால் குப்பையில்தான் கொட்டப்படும். அதே போலதான் நாமும் கிறிஸ்துவுடன் ஐக்கியம் கொள்ளாவிட்டால் சாரமற்ற உப்பை போல் பயன்படாமல் போய்விடுவோம். உப்பை போல நாம் நம் வீட்டாரையும் நண்பரையும் பிள்ளைகளையும் பாவத்தில் இருந்து பாதுகாத்து பரலோகம் சேர்ப்போம். நாம் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்ட நீதிமான்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். சாரிபாத்து ஒரு விதவையின் மகன். சாரிபாத்து ஒரு விதவை பெண். பஞ்சத்தின் காலத்தில் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறாள். ஆனால் நீதி செய்தவளின் மகள் வியாதி அடைந்தான். அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய விசுவாசம் போகும் மட்டும் அவளுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இதில் இருந்து நீதி செய்தவள் பிள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் எலியாவை கொண்டு குணமாக்கினார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் சத்தியத்திற்காகவே இளமையில் இருந்து சாட்சியாக வாழ்ந்த தானியேல் வியாதிப்பட்டு இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. தானியேல் 28:27 படி
தானியேலாகிய நான் சோர்வு அடைந்து சில நாட்கள் வியாதிப்பட்டு இருந்தேன். சில நாட்களுக்கு பின்னர் தானியேல் தேவனால் குணம் அடைந்தார். எசேக்கியா ராஜா உத்தமனான ராஜா. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனை சார்ந்து இருப்பார். ஆனால் வேதம் கூறுகிறது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இருந்த போதிலும் அவர் ஜெபத்தை கேட்டு 3ஆவது நாளில் தேவன் குணப்படுத்தினார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். ஆனால் சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கை தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவரை வாதித்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இருந்த போதிலும் யோபு தன் உதடுகளினால் தேவனை முறுமுறுத்து பாவம் செய்யவில்லை. சில நாட்களும் பின்பு யோபுவை தேவன் சுகப்படுத்தினார். தபித்தாள் என்ற தொற்காள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்த தொற்காள் வியாதி அடைந்தாள் என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 9:37 அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். வியாதிப்பட்டு மரணம் அடைந்த தொற்காளை தட்டி எழுப்ப தேவன் பேதுருவை அனுப்பினார். ஜெப ஆலயத் தலைவன் யவீருவின் மகள். ஜெப ஆலயத்தில் தலைவனாக இருந்தவன் யவீருவின் அவன் மகளே வியாதியில் மரண அவஸ்தை கொண்டு இருந்தாள் என்று வேதம் கூறுகிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு வியாதிப்பட்டு மரித்து போன அவள் மகளை சுகப்படுத்தி உயிரோடே எழுப்பினார். தீமோத்தேயு திருச்சபைக்கு போதகனாக ஊழியம் செய்து வந்த தீமோத்தேயுவுக்கு வயிற்றுவலி போன்ற உடம்பில் பல சுகவீனங்கள் ஏற்பட்டன. நீர் இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உடல் சுகவீனமாய் இருக்கும் தீமோத்தேயுவுக்கு பவுலை கொண்டு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். எலியாவின் ஆவியை பெற்று பல அற்புதங்கள் செய்த எலிசா வியாதி அடைந்தார். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14 வியாதி கொண்டிருந்த எலிசா மரணத்தையும் சந்தித்தார். ஆனால் தேவன் உயிர்த்தெழுதலுக்காக அவரை விட்டு வைத்திருக்கிறார். இதிலிருந்து கிறிஸ்தவர்களும் நீதி செய்தவர்களும் பல நோய்கள் போன்ற வியாதிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது என்பது இருந்த போதிலும் தேவன் அவர்களை கைவிடுவது இல்லை. சிலரை குணப்படுத்தி சிலரை 2ஆம் வருகையில் உயிர்த்தெழுதலுக்காக விட்டு வைத்திருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்கள் நோயினால் பாதிக்கப்படவே மாட்டார்கள் என்று எண்ணம் கொள்ளாமல், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் கர்த்தரால் கைவிடப்பட்டோமே என்று நினைக்காமல், நோயினால் பார்க்கிறவர்களையும் பார்த்து இவன் செய்த பாவத்திற்கு தண்டனை அடைகிறான் என்றும் எண்ணம் கொள்ளக்கூடாது. எந்த நோய் சூழ்நிலையிலும் நம் தேவனை துதியாமலும் முறுமுறுக்காமலும் விசுவாசத்தை மறுதலியாமலும் இருப்போம் என்பதை நமக்கு முன்வைக்கப்பட்ட சோதனை. இந்த சோதனையில் உதடுகளினால் பாவம் செய்யாத யோபுவை போன்ற சோதனையை ஜெயிப்போம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தை பெற்று கொண்டீர்கள். உண்மைதான். ஆனால் அவர் உங்களிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு கானானிய பெண்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதற்கு அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22-26 வசனம். பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம், சுகம், விடுதலை போன்றவர்கள் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். என் பிள்ளைகளுக்கு உரிய இந்த ஆசீர்வாதங்களை நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க முடியாது என்று சொன்னார். அதாவது, அவளை நாய்க்குட்டி என்று கேவலமாக சொல்லி அவர் புறம்பாக்கவில்லை. அவளை அற்பமாக எண்ணவும் இல்லை. அவள் சொன்னது நாய்கள்தான். அவர் சொன்னது நாய்கள்தான். கக்கினதே திரும்ப தின்பதைப் போல நீ ஏன் திரும்ப திரும்ப பாவத்தில் இருக்கிறாய்? இதை விட்டுவிட்டு நீ வெளியே வாய். நீ என் பிள்ளையாக மாறிவிடு, என் மகளாக நீ மாறிவிடு. அப்பொழுது தான் நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக, அதை அவளுக்கு உணர்த்தும்படியாக தான் அவர் அவளை பார்த்து அப்படி சொன்னார். இதுதான் உண்மையான அர்த்தம். உடனே அவள் உணர்வடைந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்கும் மகளுக்கும் விடுதலை கிடைத்தது. நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை காத்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். பயந்து விடாமல் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சமாதானம், விடுதலை, மனம் திரும்புதல் போன்றவைகள் எல்லாமே ரட்சிப்பு என்கிற வார்த்தையை தான் குறிக்கும். எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தலைகுனிய செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார். அவர்கள் ஒடுக்கப்பட்டதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிக்கை பெருகியதைக் கண்ட ராஜா எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று நினைத்தார்கள். அவர்களை ஒடுக்கி அடிமைகள் ஆக்கினான். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாக வேலை செய்ய வைத்து அவர்கள் வாழ்க்கையை கசந்து போக பண்ணினார்கள். பார்வோன் அவர்கள் மேல் கடுமையான வரிகளை விதித்தான். அவனுக்காக களஞ்சியங்களை கட்டும்படி செய்தான். செங்கல்கள் அறுத்து பட்டணங்களை கட்ட வேண்டியதாய் இருந்தது. அதன் பின்புதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலர் எகிப்தில் அனுபவித்த உபத்திரவங்களை கண்ட கர்த்தர் அவர்களை கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர்களை விடுவித்தார். அவர்களை விடுவித்ததினால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டார்கள். தேவன் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தானாக ஒடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி தேவனே அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அப்படி செய்யும்படி வைத்தார். உபத்திரவம் ஜனங்களின் வாழ்க்கையில் நிகழும்படி கர்த்தர் அனுமதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்தவர்களாக்கினார். எல்லா தடைக்கும் மேலானது ஜெபம். நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். தாவீது கூறுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறீர்கள். அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர், நீர் எங்களை சுற்றி சுற்றி கேடகமாய் இருக்கிறீர். ஒரு தீங்கும் எங்களை தொட முடியாது. எங்களை விழத்தள்ளும்படி எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனாலும் நீர் எங்களை சுற்றி கேடகமாய் இருக்கிறபடியால் ஒன்றும் எங்களை தொட முடியாது. நீரே எங்கள் மகிமையாய் இருக்கிறீர். எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அவரே நம் வாழ்க்கையின் பாதகமான சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் பற்றி சத்துருவுக்கு முன்பாக உயர்த்துவார். இதுவரையிலும் இல்லாத விதத்தில் அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்.
ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் மரங்களுக்கு பின்பக்கமாக தங்களை மறைத்து கொண்டது போல நம் முகத்தை நாம் ஜனங்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது சர்வ வல்லமை தேவனுடைய சமூகத்திற்கு தங்களை மறைத்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அது தேவனை வேதனைப்படுத்தியது. பொறாமை என்னும் பயங்கரம். பொறாமை நட்புகளை அழித்து விடும், திருச்சபைகளை உடைத்து விடும், கொலை வெறிகளை தள்ளிவிடும், நம் நண்பர்கள் வட்டத்தை சுருங்கச் செய்துவிடும், நம் தொழிலை நாசப்படுத்திவிடும், நம் ஆத்துமாவை குறுக பண்ணிவிடும். பொறாமையினால் அழிந்து போன பல்லாயிரம் பேர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்றும், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். எசேக்கியா தீர்க்கன் கூறுகிறார், மெய்யாய் நான் மனம் திரும்பி பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இருக்கிறோமா? அது தான் நமக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். லேகியான் என்ற ஒரு பிசாசு பிடித்திருக்கிறவனை பார்த்து, உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். இதுபோல சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். பிறருக்கு இயேசுவை அறிவிக்கிறாள். மனம் திரும்பிய இயேசுவை அறிந்த நாமும் பிறருக்கு நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதைத்தான் இந்திய தேசத்தின் 25 மாநிலங்களிலும் பல பிரதேசங்களிலும் நேபாள தேசத்திலேயும் செய்து வருகிறார்கள். யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய துணையால் எரிகோ மற்றும் ஆயி பட்டணத்து ராஜாக்களை ஜெயித்து கானானுக்குள் நுழைந்தார்கள். இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்திருந்த கிபியோனியரை எதிர்த்து கானானில் இந்த 5 ராஜாக்களை ஒன்று கூட்டி யுத்தம் பண்ண வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட கிபியோனியர்கள் யோசுவாவின் உதவியை நாடுகிறார்கள். யோசுவா கர்த்தருடைய உதவியை நாடுகிறவர். யோசுவா 10:8 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாமல் உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். எந்த ஒரு ஆயுதத்தையும் உபயோகிப்பதற்கு முன்னே கர்த்தர் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு துணையாக நின்று எதிரிகள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணினதோடு பெரிய பெரிய கற்களால் ஆன மழை அவர்கள் மேல் பெய்ய பண்ணி அவர்களை அழித்து போட்டார். கானானிய ராஜாக்களுக்கு முன்பாக யுத்தம் நடந்து கொண்டு இருந்த வேளையில் யோசுவா நாம் நினைத்திராத, கற்பனைக்கு எட்டாத ஒரு வேண்டுதலை கர்த்தருக்கு முன் வைக்கிறார். சூரியனே, நீ கிபியோனின் மேலும், சந்திரனே, நீ ஆயலோனின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஜனங்கள், நாங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. கடவுளும் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவருக்காக யுத்தம் பண்ணி ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் முழுமையாக அழித்து போட்டார். யோசுவா கடவுளிடம் செய்யாதவற்றை துணிந்து கேட்டது கடவுளோடு அவருக்கு இருந்த நெருங்கிய உறவும் அவர் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் நமக்கு காட்டுகிறது. நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு நெருங்கிய உறவை யோசுவாவை போல் நாமும் நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத, மனிதரால் முடியாத காரியங்களை துணிந்து கடவுளிடம் கேட்போம். கர்த்தர் நம் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இல்லை என்றால் மீண்டும் நாம் கடவுளோடு புதுப்பித்து கொள்ளுவோம். கடவுள் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது உறுதி
என்னவென்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு வெற்றியை தருவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் செய். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷரை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி, நீ கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்ததால் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் உன்னை தள்ளுவார் என்று கடிந்து கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீக்கினார். சவுல் பொல்லாத ஆவியால் அலக்களிக்கப்பட்ட போது வாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒருவனை அழைத்து வரும்படி தம்முடைய ஊழியக்காரரிடம் கூறினான். அவர்கள் தாவீதை அழைத்து வந்தார். இஸ்ரவேல் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது ஒவ்வொரு முறையும் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது பொல்லாத ஆவி சவுலை விட்டு அலக்களித்து நீங்கி போய்விட்டது. சவுல் தாவீதை அதிகமாய் நேசித்தான். சவுல் தாவீதை தன்னுடைய ஆயுததாரியாக்கினான். சவுல் அனுப்பின காரியங்கள் எல்லாம் தாவீதுக்கு வெற்றியாக மாறியது. இஸ்ரவேல் இராணுவத்தில் உயர் பதவியில் அமர்ந்தான். ஒரு முறை பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தனர். கோலியாத்தை அனுப்பி அவனோடு ஒற்றையாக சண்டையிடும்படி இஸ்ரவேலுக்கு சவால் விட்டான். இஸ்ரவேல் இராணுவம் பயந்து திகைத்தது. யுத்தம் நடந்தது இடத்திற்கு வந்த தாவீது, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனே கோலியாத்தின் நிந்திப்பதைக் கண்டு கோபமடைந்தான். ஒற்றைக்கு ஒற்றையாய் சண்டையில் கோலியாத்தை சந்திக்க தாவீது தானாக முன் வந்தான். சவுல் அவனுக்கு தனது ஆயுதத்தை கொடுத்தான். ஆனால் தாவீது, நான் ஆயுதங்களின்றி செல்வதாக சொன்னான். கோல் மேய்ப்பனுக்கு உரிய பையில் 5 கூழாங்கற்கள் மற்றும் தன்னுடைய கவுனையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்துடன் சண்டையிடும்படி சென்றான். ஒரே ஒரு கல்லினால் தேவன் தாவீதுக்கு வெற்றியை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்பது பாடல் பாடி கொண்டாடினார்கள். இதனால் சவுல் கோபம் அடைந்தான். தாவீது தனக்கு ஆபத்தாக மாறுவான் என்று நினைத்து அவனை கொல்ல தேடினான். தேவன் தாவீதுவுடன் இருந்தபடியால் சவுலின் முயற்சி வெற்றி பெறவில்லை. மீண்டும் பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கீழ்போவா மலையின் யுத்தம் செய்தார். பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேலர் ஓடி போனார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரனையும் பின்தொடர்ந்து வந்து அவனுக்கு குமாரரை கொன்று போட்டான். யுத்தம் தீவிரம் அடைந்த போது சவுல் வில் வீரர்களாக அதிக காயம் அடைந்தான். பெலிஸ்தர் தன்னை கொன்று போடுவதற்கு முன்பு தன்னை கொன்று போடுமாறு தன்னுடைய வீரன் ஒருவனை கேட்டுக்கொண்டான். ஆனால் சேவகன் அதை செய்ய மறுத்துவிட்டான். சவுல் தன்னுடைய பட்டயத்தை நிலத்தில் ஊன்றி அதன் மீது விழுந்து பரிதாபமாக முடிவை எட்டினான். நம்பிக்கையற்ற நிலை ஒரு மனிதனை இப்படி அழித்து போடும். தாவீதை காட்டிலும் தான் பெரியவன் என்று மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணியதால் சவுலுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரிவித்து அவருடைய தயவை பெற்றான். தேவன் மீது நம்பிக்கை கொண்ட தாவீது சவுலுக்கு முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து அவருடைய பாதுகாப்பை பெற்றான். தேவன் அனுமதித்தால் மட்டுமே எதையும் செய்வான். ஆகவே அவன் இஸ்ரவேலை ஜெயமாக அரசாட்சி செய்தான். தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமதியாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். நாம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு எல்லாவற்றிலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஜெயம்
நம் மனுஷரிடம் இருந்து பாராட்டுதலை எதிர்பார்க்க கூடாது. நம் வாழ்வில் எல்லா சாதனைகளையும் தேவனுக்கே சகல மகிமையும் செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு மகா பெரிய பலனானவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். வளர வளர நாம் மாறுகிறோம். மற்றவர்களும் மாறுகின்றனர். காலம் மாறுகிறது. கொள்கைகள் மாறுகின்றன. நமது விருப்பு வெறுப்பு எல்லாம் மாறுகின்றன. நம் ஆதாரங்கள் அசைகின்றன. அடிப்படைகள் ஆடுகின்றன. நமது விருப்பு வெறுப்பு எல்லாம் மாறுகின்றன. இந்த சூழ்நிலையில் மாறாத ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் எந்த வயதிற்கும் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். வாழ்க்கையில் நோக்கமின்றி வாழும் ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. பணத்தை சேர்க்க வேண்டும், அதிகாரம் அடைய வேண்டும், அறிவில் வளர வேண்டும் என்னும் நோக்கங்களோடு சுயநலனுக்காக வாழும் மக்கள் உண்டு. கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள் பல நோக்கங்கள் உருவாக்குகிறார்கள். லட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று கனவுகள் காண்கிறார்கள். ஆனால் கல்லூரியை முடித்து உண்மையை வாழ்விற்கு வரும்பொழுது காணும் மாய்மாலங்கள், நடிப்புகள், ஏமாற்று வேலைகளை கண்டு துவண்டு போகிறார்கள். வாழ்க்கையில் ஒரு நல்ல நோக்கத்தோடு முன்மாதிரியாக அமைவார்களாக. நாம் நமக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கும்போது அது தோல்வி ஆகிறது. பிதா ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதே நம் வாழ்வின் நோக்கம். இயேசுவின் வாழ்வில் நோக்கம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் அவற்றை இழக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை இழக்க விரும்புகிறவர்கள் அல்லது தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர்கள் அவற்றை மீட்டு கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய 12 சீஷர்கள் அவரை பணத்துக்காக காட்டி கொடுத்த யூதாசை தவிர மற்றவர்கள் தங்கள் வாழ்வை அவருக்காக வாழ்ந்தார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம். அவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து நாம் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் விடுதலையை காத்து கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.